அதிமுக பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் தான், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆய்வு நடத்த ஒவ்வொரு மக்களவை தொகுதியாக அதிமுக தலைமையகத்தில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஜூலை 25, 26 தேதிகளில் ஈரோடு, திருப்பூர் மக்களவை தொகுதி தோல்விக்கான ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையை நோக்கி சரமாரியாக அதிமுக நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியதாகவும், அதை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகள் அமைதியுடன் கவனித்து வந்ததாகவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து அதிமுக வட்டாரங்களில் பேசினோம். சில வாரங்களுக்கு முன்பு சேலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். அந்த 6 பேரில் செங்கோட்டையன் ஒருவர். அப்போது அதிமுகவில் OPS, சசிகலா உள்ளிட்டவரை மீண்டும் இணைத்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற இந்த 6 பேர் வற்புறுத்தியதாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் தகவல்கள் தீயாக பரவி வருகிறது. எல்லா தொலைக்காட்சிகளிலும் யூடியூப் சேனல்களையும் இதுவே விவாத பொருளானது. இதனால் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியிலும் இது குறித்து பரபரப்பாக பேசப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஈரோடு, திருப்பூர் மக்களவை தொகுதி தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு கூட்டத்தில் கோபி காளிதாசன் என்ற தலைமை கழக பேச்சாளர் செங்கோட்டையை நோக்கி சரமாரியாக கேள்வியை எழுப்பினார். செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் கோபி சட்டமன்ற தொகுதியின் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகிறது. கோபி தொகுதியில் கடந்த மக்களவை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை குறைந்திருப்பது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் தமிழக பேச்சாளர் கோபி காளிதாசன் சில வாரங்களுக்கு முன்பு பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு 6 முன்னாள் நிர்வாகிகள் ஆலோசனை செய்ததாகவும் ஒரு தகவல் பரவியது. இதனால் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடும் குழப்பம் அடைந்துள்ளனர். அண்ணன் செங்கோட்டையன் இந்த 6 பேரில் ஒருவராக இருந்தார் என்றும் இந்த செய்திகள் வெளிவந்தன. ஆனால் இது குறித்து ஏன் செங்கோட்டையன் இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று தலைமை கழக பேச்சாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு செங்கோட்டையன் நேரடியாக பதிலளிக்காமல் மேடையில் பேசினால் மட்டும் போதாது, ஃபீல்டிங்கில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று மழுமழுப்பான ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதனை கடந்துவிட்டார் என்று அதிமுக நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அதிமுகவில் உட்கட்சி நிலவுவதால் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தற்போது அதிகரித்து வருகிறது. இதனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் தான் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் பெயரிலேயே எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய உள்ளார் என்றும் தகவல் தற்போது பரவி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.